சில விழிப்புணர்வு வீடியோக்களை நான் போடும் பொழுது, அத பார்த்துட்டு சிலர் பலவிதமான தங்களுடைய கருத்துக்கள சொல்லுவாங்க. அதில சிலர் ஒரு குறிப்பிட்ட விதமான கருத்த சொல்லுவாங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல வரும். "சாம்சன் பால், நீ மனம் திரும்பணும்." ஒரு எச்சரிப்பு. "சாம்சன் பால், நீ மனம் திரும்பு." ஏன்னா, அவங்க அந்த வீடியோல பார்த்தத, அவங்க புரிஞ்சுகிட்டதில, நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவையில இருக்கிறத அவங்க உணர்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி எனக்கு மனம் திரும்புறதுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கை குடுக்குறாங்க? பொதுவா மனம் திரும்புறதுக்கு ஒரு எச்சரிக்கை குடுத்தா நம்ம அத அலட்சியப்படுத்தவே கூடாது. அத நிச்சயமா கவனிக்கணும். நம்ம எந்த ஏரியால மனம் திரும்ப வேண்டியது இருக்குது, என்ன பாவம் செஞ்சிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அத நிச்சயமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து, நம்மள சரி பண்ணி பார்க்கணும். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அத செய்யணும். அதனால நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றவங்கள நானும் இத அலட்சியப்படுத்துறதில்ல. சரி, எதுக்கு மனம் திரும்ப சொல்றாங்க? அத நம்ம கவனிக்கணும். அப்போ அவங்க எதற்கு என்னை மனம் திரும்ப சொல்லுகிறார்கள்? சாம்சன் பால் மனம் திரும்பு அப்படி சொல்லும் பொழுது எதற்கு சொல்லுகிறார்கள்? வேறொன்றுமில்ல, அந்த விழிப்புணர்வு வீடியோக்குள்ள அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்ன பார்த்தாங்கன்னா, நான் சில தவறான போதனைகள ஹைலைட் பண்றேன். சில உபதேசங்கள் தவறானவைகளா இருக்கிறபடினால அத ஜனங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு ஊட்டுகிறேன். தேவனை குறித்த சில தவறான புரிந்துகொள்ளுதலை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது நலமானதல்ல என்று சுட்டிக்காட்டுகிறேன். அப்போ தவறானவைகளை சுட்டி காட்டுகிறதை இவர்கள் தவறாக பார்க்கிறார்கள். அதாவது சில காரியங்கள் தவறாக இருக்கிறது அநேகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். விசுவாசத்துக்கு பாதிப்பு ஏற்படும், ஆவிக்கிற வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தும், தேவனை அறிகிற அறிவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அது நித்திய வாழ்விற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அது போன்ற காரியங்களை ஒரு தேவ ஊழியக்காரன்ற முறையில் அதை சுட்டி காட்டணும். அதை செய்யும் பொழுது அவர்கள் இதனை ஒரு பாவமாக பார்க்கிறார்கள். இப்போ ஒரு 2 கேள்விகள். வேதாகமம் எவைகளை செய் என்று சொல்லுகிறதோ அதை செய்கிறது தவறா, இல்லை என்றால் அவிதமாக செய்கிறத செய்யாதே என்று சொல்லுவது தவறா? தவறுகளை சுட்டிக்காட்டுவது தவறா, இல்லை தவறுகளை கண்டுகொள்ளாமல் அதற்கு உடன்பட்டு போவது தவறா? இப்பொழுது எனக்கு மனம் திரும்புவதற்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவிதமான அழைப்பை கொடுக்க இவர்களை தூண்டினது யார்? பொதுவாக தேவனுடைய தொடர்புடையவர்கள்தான், தேவ ஆவியினுடைய தொடர்புடையவர்கள் தான் மற்றவருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் தேவையாக இருக்கும் உணர்ந்து கொண்டு அந்த கோரிக்கையை வைப்பார்கள், இல்லைன்னா அந்த எச்சரிப்பை கொடுப்பார்கள். ஆனால் இவர்கள் மனம் திரும்ப சொல்வது எதற்கு? வேதாகம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை செய்வதை. 58ஆம் அத்தியாயம் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது 58ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் என்ன வாசிக்கிறோம்? "சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே." தவறானவைகளை குறித்த காரியங்களை பார்த்துவிட்டு நீ அமைதியாக இராதை, சத்தமிட்டு கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியா 8ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, "உன் வாயிலே எக்காலத்தை வை." பாருங்கள், சாதாரணமாக எக்காலத்தை வச்சு சொல்லு. 1 தீமோத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தீமோத்தேயு எழுதுகிற பொழுது, அதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவளை எல்லோருக்கும் கடிந்து கொள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிற பொழுது 13ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, "மனுப்புத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனம் உரை." நல்லா கவனிங்கள். ஒரு கூட்டமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அதை கேட்டு விட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறதா சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறதாக இவர்கள் சொல்லுகிறது தவறு என்று நீ சொல்லு என்று கர்த்தர் இவர்களை ஏவுகிறார். அப்போ இதே போல் இந்த நாட்களிலும் ஆண்டவர் சில போதனைகள் தவறு, சில உபதேசங்கள் தவறு, சில ஊழியம் செய்கிற முறைகள் தவறு, கர்த்தரை காண்பிக்கிற விதங்கள் தவறு, சில வியாக்கியானங்கள் தவறு என்று காண்பிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ஊழியக்காரன் அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இல்லை இல்லை, நான் யாருடைய குறையும் சொல்ல மாட்டேன், யாருடைய தவறையும் செய்ய மாட்டேன், யாருடைய தவறான உபதேசத்தாலோ தவறான போதனைகள் யார் கெட்டு போனாலோ எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவன் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமா? மறுபடியும் இந்த கேள்வி வைக்கிறேன். வேதாகமும் தவறானவளை சுட்டி காட்ட சொல்லுகிறது, அதை செய்வது பாவமா, இல்லை என்றால் அவ்விதமாக செய்யாமல் இருப்பது பாவமா? ஆக எனக்கு மனம் திரும்புவதற்கு இவர்கள் எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்களை அந்த விதமாக எச்சரிப்பு கொடுக்க தூண்டின கடவுள் இப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கிறார். இவன் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறான், இவன் தவறான போதனையை, தவறான உபதேசத்தை, தவறான ஊழியமுறை சுட்டி காட்டுறான், அதனால் அவனை மனம் திரும்ப சொல்லுங்க. அப்போ இந்த கடவுள் யார்?
கடவுள் என்பவர் வேதாகமத்தில் இருக்கிறவைகளுக்கு எதிராக போகிறவர்களைத்தான் மனம் திரும்புவார். ஆனால் இவர்கள் வேதாகமத்தில் இருக்கிறவைகளை நம்ம செய்கிற பொழுது மனம் திரும்ப என்று சொல்லுகிறார் என்றால் இவர்களுக்கு பின்னால் இருக்கிற கடவுள் யாருங்கிற கேள்வி வருகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இவர்கள் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். என்னவென்றால், நீ வேதத்தை நல்லா படி, வேதத்தை நல்லா படி என்று சொல்வார்கள். நான் அதனால் சரி, அவங்க வேதத்தை நல்லா படிக்க சொல்கிறாங்க, சரி வேதாகமத்தை நல்லா படின்னு சொன்னால் எதை படிக்க எப்படி படிக்க அவங்க மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வேதத்தை நல்லா படிச்சுங்க. அப்போ நமக்கு வேதத்தை படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வேதத்தை நல்லா படித்தவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட இந்த புக்கை நல்லா படி அப்படி சொன்னால் அவர் அந்த புக்கை நல்லா படிச்சிருப்பார். அவன் சரி இவங்க வேதத்தை படின்னு சொல்கிறாங்களே, இவங்க வேதத்தை படித்து என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தப்போ தவறோ குறையோ குற்றமோ அது போதனையில் இருந்தாலும் சரி, உபதேசத்தில் இருந்தாலும் சரி, இல்லை காணிக்கை கேட்கிற விதத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்கிற கர்த்தரை குறித்து சொல்கிற காரியங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், தப்பு இருக்குதா தவறு இருக்குதா இருக்கட்டும், நீ இப்போ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இப்போது எனக்கு என்னிடத்தில் வேதத்தை படி அப்படின்னு சொல்கிறவங்க வேதத்தை நன்றாக படித்து கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா? தவறுகளை குறைகளை குற்றங்களை பார்க்கிற பொழுது அதை சொல்லக்கூடாது, போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும். உதாரணமாக சில கடைகளில் தவறான பொருட்கள் விற்கிறது, சில மருந்துகளில் தவறான மருந்துகள் விற்கிறது நம்ம அறிய வருகிறோம். அப்போ நமக்கு எந்த கடையில் தப்பான மருந்து விற்கிறது, எந்த கடையில் தவறான பொருட்கள் விற்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட சூழலில் நாம் என்ன பண்ணலாம், ஆண்டோட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, தவறான மருந்துகளினால் யாரோ பாதிக்கப்படக்கூடாது, தவறான பொருட்களினால் யாராவது உடல்நலம் கெட்டு போகக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனால் நமக்கு நன்றாகவே ஆண்டவர் காண்பிக்கிறார், இந்த கடையில் விற்கிற மருந்து தப்புப்பா, அவன் ஒரு வியாதி கொடுக்குற மருந்து பல வியாதியை உருவாக்குது, இந்த கடையில் விற்கிறதான இந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் தவறு, அதை சாப்பிட்றதால உடல்நலம் கெட்டு போகுது அப்படி நம்ம காண்பிக்கும் பொழுது நாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா, சம்மந்தப்பட்ட ஜனங்களுக்கு போய் விழிப்புணர்வு கொடுக்கணுமா? அப்போ வேதாகமத்தை நன்றாக படித்தால் என்ன உணர்வு வரும்? தவறை நீ பார்த்தால், குற்றத்தை நீ பார்த்தால், குறையை நீ பார்த்தால் அவைகளை கண்டுகொள்ளாமல் இராதபடிக்கு, அவைகளோடு உடன்பட்டு போகாதபடிக்கு அவைகளை என்ன சொல்ல வேண்டும். தீத்து 1 மத்தேயுடைய 9 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏதுவாக பேசு. 2 மத்தேயுடைய 1 வசனத்தை வாசித்து போது ஆரோக்கியமான உபதேசங்கள் பேசு. ஆனால் அதே நேரத்தில் 1 மத்தேயுடைய 9 வசனம் இன்னும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? எதிர் பேசுகிறவர்களை என்ன செய்யணும், கண்டனம் பண்ணணும். தொடர்ந்து 10 வசனம் 11 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க வீண் பேச்சுக்காரங்க, மனதை மயக்கிறவங்க, அவங்க வாயை அடக்கணும். 2 தீமோத்தேயு 4 மத்தேயுடைய 3 வசனத்தில் என்ன பார்க்குறோம்? கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ அருமையானவர்களே, தவறான பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்துக்கு எதிரானவைகள், வேதத்துக்கு எதிரானவைகள், தேவனுக்கு எதிரானவைகள், இவைகள் நீ பார்க்க நேரிடுகிற பொழுது அவைகளை குறித்து சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் வேதத்தை எனக்கு படிக்க சொல்கிறவங்க வேதத்தை படிச்சுட்டு எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க? யார் இடத்துல என்ன தவறை பார்த்தாலும், குறையை பார்த்தாலும், குற்றத்தை பார்த்தாலும், யார் வஞ்சித்தாலும் சரி, யார் ஏமாற்றினாலும் சரி, யார் அநியாயம் பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய பேர் 1000 பொய்களை சொன்னாலும் சரி, நாம் என்ன பண்ண கப்சிப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணணும், அறைக்குள்ளே போய் ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு ஊரில் திருடன் அவங்க வீடுகளை திருடிட்டு போய்ட்றான், நமக்கு யார் எவனே தெரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, திருடங்க இந்த மாதிரி ஏழை ஜனங்களுடைய பொருட்களை எல்லாம் களவாடிட்டு போயிட்டுருக்கிறான், பாவங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் உதவி செய்ய அந்த திருடனை தடுத்து நிறுத்தும். இப்போ திருடனே யார் நமக்கு தெரிஞ்சு போச்சு, யார் திருடுறானே தெரிஞ்சு போச்சு, எங்கெங்கே போய் திருடானே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்ச பிறகு ஆண்டவரே இந்த திருடன் திருடுகிறான், நீர் அவனை தடுப்பீராக அப்படியே சொல்லணும். அந்த மக்களிடத்துல போய் சொல்லணும், இந்த ஆளை கொஞ்சம் கவனிங்க, இவர் திருடுறாரு, இவர் உங்கள் பொருட்களை களவாடிட்டு போயிடுவார், எச்சரிக்கையாக இருங்க, நல்ல ஒரு மாதிரி உங்கள் பொருளை அள்ளிட்டு போயிடுவார். அப்போ தெரிந்திருக்கிற உண்மையை நம்ம சொல்லணும். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகர் பார்த்திங்கன்னா வேதத்தை நல்லா படித்து கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா? நாம் எந்த தவறை பார்த்தாலும் சொல்லக்கூடாது. இதுவாக வேதம் சொல்லுகிறது. எரேமியாவுடைய புத்தகத்தை வாசித்துப்பார்கள், எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்துப்பார்கள், ஏசாயாவுடைய புத்தகத்தை வாசித்துப்பார்கள், ஓசியாவுடைய புத்தகத்தை வாசித்துப்பார்கள். பவுல் சொல்கிறதை கேளுங்க, யோவான் சொல்கிறத கேளுங்க, பேதுரு சொல்கிறத கேளுங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்களை கேளுங்க, யோவான் சொல்கிற பிரசங்களை கேளுங்க. தவறானவைகளை சுட்டி காட்டினார்கள், வேதத்துக்கு புறம்பானவைகளை சுட்டி காட்டினார்கள். ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும், இல்லை கெட்டு போயிடுவாங்களே, தவறானக்கள் நம்பி போய்விடுவார்களே. ஆனால் இவர்கள் வேதத்தை படின்னு எனக்கு சொல்லுகிற பொழுது இவங்க வேதத்தை படித்து இப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அர்த்தம் என்ன?
இவர்கள் சத்திய ஆவியை கொண்டு வேதம் படிக்கலை. சத்தியாவி என்ன சொல்கிறது? சத்தியாவியான வருகிறவர்கள் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். எது உண்மை எது பொய்ன்னு காட்டுவார். ஆவியான வருகிறவர்கள் என்ன செய்வார்? அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போது நம்ம தவறென்று ஆண்டவருடைய கிருபையினால் ஆவியின் அறியும் பொழுது அதை சொல்லணும். ஆனால் இவர்கள் வேதத்தை படிக்கும் பொழுது இவ்விதமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களை வேதத்தை தவறாக படிக்கும்படியாக இதை ஒரு ஆவி தூண்டுகிறது. வேதத்தினுடைய உண்மைகளை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக இவர்களை ஒரு ஆவி தூண்டுகிறது. அதான் ஃபால்ஸ் ஸ்பிரிட், போலியாவி. அந்த போலியாவியில் பைபிளை படிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த பைபிளில் இருக்கிறதுன்னு அடிப்படையில் நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, சாம்சன் பால் நீ வேதத்தை நன்றாக படி. இந்த ஆலோசனையை நான் எப்படி பின்பற்றுகிறது? அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் சொல்லுவாங்க. ஒரு வீடியோவில் வந்து சில காரியங்கள் தவறாக இருக்கிறது, ஜனங்களை எச்சரிக்கையாக இருங்க, இந்த உபதேசம் சரி கிடையாது, இந்த உபதேசம் உங்களுக்கு ஆண்டவரோட உறவு கொடுக்காது, நீங்கள் ஆண்டவரோட விலகி போக தூண்டும், சத்தியத்தை உங்களுக்கு இது அறிவிக்காது, இதில் தவறுகள் இருக்கிறது, இது பொய் உபதேசம், இது பொய்யான போதனை, ஆண்டவர் இந்த மாதிரி பைபிளில் சொல்லலை அப்படிலாம் சொல்லுகிற பொழுது உடனே கமெண்ட், என்ன கமெண்ட்னு சொன்னால், உனக்குள் குறை சொல்லுகிற ஆவி இருக்கிறது. இப்போ இவங்க கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா? குறை சொல்லுகிற ஆவி என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன? இவங்ககிட்ட அந்த ஆவி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறை சொல்லுகிற ஆவி நமக்கு இருக்கணும். எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன் தெரியுமா? குறைவானதை பார்த்தால் அதை சொல்ல வேண்டும். சொன்னால் தான் குறை சீராகும். குறைத்து பேசுவது வேறு, மற்றவர்களை மட்டுப்படுத்தி பேசுவது வேறு, மற்றவர்களை வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்க விரும்புவது வேறு. ஆனால் ஒரு தவறு இருக்கிறது, ஒரு குறைவு இருக்கிறது, அதை நம்ம சொல்லணும். அதுக்கு வேறு குறை கூறுகிறதில்ல. டீயில் வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு போயிடணும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே, நல்லது தான், சுகர் கம்மியாக இருக்கிறது நல்லது தான், அப்படி குடிச்சிட்டு போகலாம். ஆனால் அதை சுகரை ஃபீல் பண்ணவே முடியல சார், சர்க்கரை இருக்கும்போது தெரில. இப்போ நீங்கள் அதை சொல்லுமா சொல்ல முடியும், இதில் சர்க்கரை இல்லை அப்படின்ட்டு. அருமையானவளே, அப்போ அந்த குறை சொல்லுகிற ஆவி என்று சொல்லுகிற பொழுது, அதாவது குறைகளை சொல்லுகிறதெல்லாம் தவறான ஆவி இல்லை, இந்த ஆவி இவர்களுக்கு இல்லை. அந்த யோவான் சாணனுக்குள்ளே இருந்த ஆவி, எரேமியாவுக்குள்ளே இருந்த ஆவி, எசேக்கியேல் ஆவி, பவுலுக்குள்ளே இருந்த ஆவி, பேதுருக்குள்ளே இருந்த ஆவி, யோவான் சாணனுக்கு அவருக்குள்ள இருந்த ஆவி, இயேசு கிறிஸ்து இருந்த ஆவி இவர்களிடத்தில் இல்லை. அதனால் இது குறை சொல்லுகிற ஆவி என்று சொல்லுகிற பொழுது அவங்க தப்பு சொல்லலை, அந்த ஆவி இவங்களுக்கு இல்லாததான் தவறு. குறைத்து பேசுகிற ஆவி இருக்கக்கூடாது. குற்றஞ்சாட்டுகிற ஆவினா, அதாவது இல்லாத குற்றத்தை சொல்கிறதா அக்யூஸ் பண்ணுறது. ஒரு உண்மையிலே ஒரு குறைவு இருந்தால் அதனுடைய பேர் அக்யூஸ் பண்ணுறது அல்ல, அது குற்றஞ்சாட்டுறது அல்ல. குற்றம் இல்லாததை சாட்டுறது குற்றம் சாட்டுறது. குற்றம் இருந்தால் குற்றத்தை தான் சொல்லணும். அன்றைக்கி நான் தான் போயிட்டு தாவீதுட்ட, நீ அந்த மனுஷன் குற்றம் சாட்டின, குற்றம் இருந்தது, அது தீர்ப்பு சொல்கிறதில்ல, ஒரு உண்மை தேவனால் உணர்த்தப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, சாம்சன் பால் நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிற பொழுது நான் நிச்சயம் அதை வந்து கவனிக்கணும். ஆனால் எதுக்கு மனம் திரும்ப சொல்கிறாங்க? எதை பாவமாக காட்டுகிறார்கள்? வேதாகமும் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை நான் செய்கிற பொழுது அதை பாவமாக பார்க்கிறாளோ, அப்போ இதை பாவமாக பார்க்க வைத்த அந்த ஆவி எது? எனவே அங்கு மனம் திரும்புவதற்கான தேவையில்லை. வேதத்தை நன்றாக படி என்று சொல்கிறாள். வேதத்தை படித்த அவர்கள் கண்டது என்ன? தவறுகளை பார்த்தாலும் அறிந்தாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஜெபந்தான் பண்ணணும். இந்த விதமாக வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுகிற பொழுது நாம் எப்படி அந்த அட்வைஸுக்கு நம்ம பின்பற்றுறது? எந்த குறையும் சொல்லவே கூடாது, குறைகளை சுட்டி காட்டுறதுலாம் குறைவான ஆவி என்று பிராண்ட் பண்ணுகிற பொழுது இந்த ஆலோசனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தவறானவைகளை, வேதத்துக்கு முரணானவைகளை, சத்தியத்திற்கு எதிரானவைகளை, தேவனுக்கு பிரியமற்றவைகளை, ஜனங்களை பாதிக்கிறவைகளை, சத்தியத்திற்கு எதிரான காரியங்களை சொல்லத்தான் வேண்டும். அதுதான் தேவ ஊழியக்காரனுடைய கடமை. அப்படிப்பட்ட சரியான காரியங்களை செய்கிறதை விட்டுவிட்டு அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வேதத்துக்கு என்னுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.